ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க, தினமும் புத்துணர்ச்சியோட உங்களால தொடங்குங்க. இல்லை 2-3 நாள் முன்னாடி ஜென்ரல் செக்அப்னு அவங்க சொன்னது வந்து அப்போ வந்து ஒரு தவறான செய்தி. ஸோ கண்டிப்பாக அந்த பொதுக்குழு இதெல்லாம் அவர் அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ அந்த வந்து இவர் அதையும் தாண்டி கட்சிக்காக அவர் வந்து அர்ப்பணித்து மக்களை வந்து சந்திக்கிறேன், தொண்டர்களை சந்திக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்காக வந்து சந்திச்சிருக்காரு. ஆல்ரெடி இவ்வளோ ஏஜ், இவ்வளோ கோமாபிலிட்டிஸ் இருக்கிற ஆளுக்கு நம்ம ஏற்படும் போது தான் சார் இவ்வளோ ஒரு கேட்டாஸ்ட்ரோபிக் ஈவென்ட் டேஞ்சராக ஏற்பட்டு. ஸோ திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொரோனா தொற்று ஏற்பட்டு இன்னைக்கு காலையில் காலமாயிட்டாங்க. ஸோ எப்படி அவங்களுக்கு என்ன ஆச்சு உடல்நிலை? இல்லை ஆக்சுவலாக வந்து ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. ஏன்னா இப்போ ஒரு 2-3 வாரம் கூட நம்ம இப்போ பேசியிருந்தோம். ஏன்னா அப்போவே ஒரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வென்டிலேட்டரில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த பைபேப் மிஷினில் வச்சுருந்தாங்க, சில ட்ரக்கியாஸ்டமியில் கூட பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவர் ரெக்கவர் ஆகி கஷ்டப்பட்டு கொஞ்சம் டிஸ்சார்ஜ் ஆனார். இப்போ இந்த அட்மிஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. என்னென்னு உங்களுக்கே தெரியும், கொரோனா வைரஸ் திருப்பியும் பரவி இருக்குது. ஸோ கோவிட் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது ஆல்ரெடி ஒரு டேமேஜான ஒரு நுரையீரல், இப்போ தான் ரெக்கவர் ஆகி வந்த ஒரு நுரையீரல், இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நிறைய ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் இருந்த ஒரு நுரையீரலில் வந்து இந்த மாதிரி ஒரு வைரஸ் தொற்று திருப்பி ஏற்படும் போது ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் கேப்டனுக்கு பல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஏஜே ஒரு ஃபேக்டர். இதை தாண்டி இப்போ தான் ரீசெண்டாக நுரையீரலில் அவ்வளோ பெரிய ஒரு தொற்று ஏற்பட்டு வென்டிலேட்டர்லேருந்து வெளியே வந்திருக்காரு 2. அது ரொம்ப பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். இதை தாண்டி 3வது வந்து அவருக்கு இருக்க மற்ற இணை நோய்கள், இது எல்லாமே கருத்தில் கொண்டு இதுக்கு மேலே ஒரு வைரஸ், கொரோனா வைரஸ் வரும்போது அந்த வைரஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் லக்கு நல்லா இருந்ததுன்னா, ஒரு கடவுள் ஒரு இது இருந்ததுன்னா கொஞ்சம் த்ரோட்டோடவே அந்த இன்ஃபெக்ஷன் சரியாயிருக்கும். ஆனால் அவருக்கு வந்து அந்த த்ரோட்டில் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கி இந்த லங்ஸில் இருக்க டியூப்ஸுக்கெலாம் வந்து பரவி லங்ஸ் வரைக்கும் பரவி இருக்குது. அப்போ அது வந்து கொரோனா நிமோனியாவாக மாறுது. தட் இஸ் கால்ட் அஸ் கோவிட் நிமோனைட்டிஸ். அந்த கோவிட் நிமோனியாவாக மாறும்போது அந்த லங்ஸில் வந்து ஃபுல்லாக தண்ணி சேர்றது, அது பேர் தான் ARDS. இந்த மாதிரி போகும்போது கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக மாறுது. ஆக்சிஜன் வென்டிலேட்டரோட சப்போர்ட் அதிகமாக தேவைப்படுது. இப்போது எப்போவுமே ஒரு ஆக்சிஜன் வென்டிலேட்டரில் போகும்போது அவருக்கு மற்ற உடல் உபாதைகள் நல்லா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து உறுப்புகள் நல்லா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஹார்ட் நல்லா இருக்குது, கிட்னி நல்லா இருக்குது, லிவர் நல்லா இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அவருக்கு வந்துட்டு இது எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்கும் போது, லங்ஸும் ஆல்ரெடி டேமேஜாக இருக்கும் போது ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாகி ARDS போய் இறந்துருக்காரு. இதுதான் வந்துட்டு ரீசனாக வந்து இருக்குன்னு சொல்லலாம் சார். ஸோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க தேமுதிக தரப்பில் சொல்லப்பட்ட ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா, இது வந்து வழக்கமான ஒரு பரிசோதனைக்காக தான் 15 நாளைக்கு ஒரு வாட்டி செக்கப்புக்காக போகணும், அதனால் நாங்கள் வந்து மியோட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஒரு 2-3 நாளில் வந்து அவர் வீடு திரும்பிடுவார்ன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாங்க. டக்குன்னு அவருக்கு இந்த கொரோனா இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு காரணம் இல்லை சார்? இல்லை 2-3 நாள் முன்னாடி ஜென்ரல் செக்கப்னு அவங்க சொன்னது வந்து அப்போ வந்து ஒரு தவறான செய்தி தான். ஏன்னா வந்து ஜென்ரல் செக்கப்பில் அவருக்கு திருப்பி ஒரு ஜுரம் நல்லாவே வந்திருக்கும், கொஞ்சம் தொண்டை வலியெலாம் இருந்திருக்கும். அதே மாதிரி அவருக்கு வந்து மூச்சுலாம் கொஞ்சம் நல்லா இரும்பல், கொஞ்சம் மூச்சு கூட சிரமம் இருந்திருக்கும், ஆக்சிஜன் லைட்டாக குறைஞ்சிருக்கும். அப்படின்றதுனால தான் ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. இப்போ ஒரு வாரத்தில் நல்லா இருக்காரு, ஜென்ரல் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. டாக்டரே அவர் வீட்டில் வந்து பார்த்துருவாங்க, ஓகேங்களா? ஏன்னா அவருக்கு வந்து அப்படி ஒரு விஐபி செலிபிரிட்டி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரை வந்து ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணி தான் பார்க்கணும், ஜென்ரல் செக்கப்புக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ எப்போ டாக்டர் வந்து கண்டிப்பாக அவங்க சைட்லேருந்து ஒரு டாக்டர் வீட்டில் பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இல்லை மேடம், கொஞ்சம் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சுக்கிறது நல்லது ஒரு அப்சர்வேஷனில் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கொடுத்த அறிக்கை வந்து மக்களை பேனிக் ஆக்க வேணாம், தொண்டர்களை பேனிக் ஆக்க வேணாம், தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு பேச்சு வந்து அதிகமாக ஆக வேணாம் அப்படின்ற ஒரு டைல்யூட் பண்ண தான் சொல்லியிருப்பாங்களே தவிர மற்றபடி உண்மை வந்து அது கிடையாது. கண்டிப்பாக ப்ராப்ளம் இருந்திருக்கும். அந்த ப்ராப்ளம் வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு, கொஞ்சம் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, ப்ளீஸ் ஷிஃப்ட் டெம் டு தேர்ன்ட்டு, அதனால தான் அவங்க ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து உண்மையான ஒரு ரீசனாக இருந்திருக்கும் சார். ஸோ ஒருவேளை ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேப்டன் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து ஃபஸ்ட்டு நவம்பர் இறுதியில் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் அவர் வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வீடு திரும்பினாங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டாக கடந்த 14ஆம் தேதி தேமுதிகோட பொதுக்குழு நடந்துச்சு, அதில் வந்து அவர் கலந்துக்கிட்டார். மேபி அந்த மாதிரி ஒரு கூட்டமான ஒரு இடத்துக்கு அவர் போனது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கலாம், அதில் மாற்று கருத்தே இல்லை. 2 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சார், ஒரு ஹாஸ்பிட்டல் இவ்வளோ நாள் லாங் ஸ்டேல இருந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கிளினிக், சின்ன கிளினிக்காக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, ஒரு 1000-100 பேர் உள்ளே வரணும். ஸோ அந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே உள்ளே வருவாங்க, அவங்க ஒருத்தவங்க இரும்புவாங்க, போவாங்க, வருவாங்கன்னும் போது ஹாஸ்பிட்டலே ஒரு இன்ஃபெக்டிவ் என்வாயர்மெண்ட் தான் சார், ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து கூட வந்து சில நேரத்தில் தொற்றுகள் வர வாய்ப்பு இருந்திருக்கு. 2வது இன்னொரு பெரிய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா பொது இடம், அதாவது என்னென்னா ஒரு மக்கள் சேர்ற இடம், அது மிக ஆபத்தான ஒரு இடம், ஓகேங்களா? இப்போ ஒரு பொதுக்குழுவில் போகிறாரு, தொண்டர்களை வந்து அடுத்த பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னும் போது அங்கே ஒரு 1000கணக்கான பேர் கூடுறாங்க. ஸோ 1000கணக்கான பேரில் வந்துட்டு ஒருத்தர் 2 பேருக்கு இருந்தாலே பிரச்சனை, ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற டைமில் வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும் வீட்லேயே
யாராவது உங்கள் வீட்டில் பாருங்கள், யாராவது ஒருத்தர் இப்போ ஃபோன் பண்ணிங்கன்னா, இப்போ தான்ப்பா ஒரு காய்ச்சல் இரும்பல் சளி வந்துட்டு போச்சு, இப்போ தான்ப்பா கொஞ்சம் உட்காந்துருக்கேன். சில பேர் சொல்லி இப்போ தான்ப்பா இன்னும் இரும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயல்பாகவே எல்லாருக்குமே இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பரவிட்டு இருக்கணும் போது, ஒரு ஆயிரக்கணக்கான பேர் சேரும் போது, அங்கேருந்து இரும்பும் போது, அங்கேருந்து காற்றுல பரவும் போது, அவர் அதை சுவாசிக்கும் போது ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு மிக 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 அதிகம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த பொதுக்குழு இதெல்லாம் அவர் அவாய்ட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு தெரியும், நம்ம 2000 அந்த 23 அந்த எலெக்ஷன் அப்போ வந்து நம்ம ரஜினிகாந்த் சார் வராததுக்கு முக்கியமான காரணமே அவர் சொன்னது என்னன்னா, கொரோனா பயங்கரமாக பரவுது, இப்போ நான் வந்தேன் அப்படின்னா வந்து கூட்டங்கள் சேரும், உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, அதனால் நான் அரசியலே வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்தார். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த வந்து இவர் அதையும் தாண்டி கட்சிக்காக அவர் வந்து அர்ப்பணித்து மக்களை வந்து சந்திக்கிறேன், தொண்டர்களை சந்திக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்காக வந்து சந்திச்சிருக்காரு. சந்தித்ததில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. இது வந்து நார்மல் ஆளுக்கு ஏற்பட்டிருந்தா ஓகே, பட் ஆனால் வந்து இவ்வளோ ஒரு ஆல்ரெடி இவ்வளோ ஏஜ் இவ்வளோ கோமாபிலிட்டிஸ் இருக்கிற ஆளுக்கு நம்ம ஏற்படும் போது தான் சார் இவ்வளோ ஒரு கேட்டாஸ்ட்ரோபிக் ஈவென்ட் டேஞ்சராக ஏற்பட்டு முடிஞ்சிருக்கு. சார், இப்போ கோவிட் டெத் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் என்ன? இப்போ தொண்டர்களுக்கு எந்த மாதிரி நடந்துக்கணும், அவங்க அது எந்த மாதிரி இந்த இதை வந்து பண்ணணும் சார்? சார், ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் ஐசோலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் மக்கள் யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஜுரம் இருமல் இருந்தால் அதையும் தாண்டி ஐயோ இன்றைக்கி நம்ம போகலன்னா வேலைக்கு போகலன்னா பார்த்தீங்கன்னா சம்பளம் போயிடுமே, ஐயோ நான் வேலைக்கு போகலன்னா யார் காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு கஷ்டத்தையே வச்சுக்கிட்டு அவங்க வேலைக்கு வராங்க. ஆனால் அந்த வேலைக்கு வரும்போது அந்த வேலைக்கு வர இடத்துல வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கேமராமேன் சார் இருக்காரு, சின்ன பையன் யங்ஸ்டராக இருக்காரு, கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் போகிறாலும் வேலைக்கு வரேன்னு வந்துடுறாரு. பட் ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல வயசான ஒரு எடிட்டர் இருப்பார், ஒரு வயசான ஒருத்தர் வந்து ரைட்டர் இருப்பார், ஒரு வயசான யாராவது ஒருத்தவங்க வந்து சிஇஓவாக இருப்பாங்க. அவர் இருமும் போது தும்பும் போது அவர் ரைட்டர்கிட்ட பேசுவார், இவங்ககிட்ட பேசுவார்னும் போது அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே பரப்புறாரு. ஸோ இந்த செல்ஃப் ஐசோலேஷன் நிறைய பேர்கிட்ட இல்லை. ஏன் பயப்படுறாங்க? எனக்கு லீவ் கிடைக்காது, எனக்கு சம்பளம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி காலகட்டத்தில் கண்டிப்பாக எல்லா நிர்வாகமும் இன்ஸ்டியூட்டும் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, உங்களுக்கு பெய்டு லீவ் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரியானதுக்கப்புறம் வாங்க, இரும்பெல்லாம் நின்னதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய நல்ல மூவாக இருக்கும். ஏகப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்கோன்றதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ஐசோலேஷன் ஏன் நான் மக்கள்கிட்ட கேட்பேன், ஏன் சார் பேஷண்ட் கிட்ட கேட்பேன், ஏன் சார் நீங்கள் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாமே, யார் சார் காசு கொடுப்பா, நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு டேரெக்டாக நம்மகிட்ட கேட்குறாங்க. ஓகேங்களா? சரிம்மா உங்கள் இஷ்டம். அப்போ நான் அவங்களுக்கு பண்ணுற அட்வைஸ் அட்லீஸ்ட் நீங்கள் அப்படி போகிறீங்கன்னா ஒரு மாஸ்கையாவது போட்டு போங்க அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் இன்ஃபெக்ஷன் வந்து மற்றவங்களுக்கு பரப்பக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மாஸ்க் ஒரு முக்கியமான ஆயுதம். ஓகேங்களா? நார்மலாக இருக்கிற ஆள் மாஸ்க் போட்டுட்டு சுற்றுறது வேஸ்ட். இன்ஃபெக்ஷனாக இருக்கிற ஆள் தான் மாஸ்க் போடணும். ஏன்னா நீங்கள் இருமும் போது தான் அந்த பரவும், அந்த காற்றுல கலக்கும். நீங்கள் மாஸ்க் போட்டிங்கன்னா அந்த மாஸ்கில் ப்ரொடெக்ஷன் ஆகும். ஆனால் நீங்கள் அதை பண்ணுறது இல்லை. இன்ஃபெக்ஷன் ஆனாலும் மாஸ்க் போடாமல் நீங்கள் போகிறீங்க, இரும்புறீங்க, தும்புறீங்க. ஸோ இதை ரெண்டு விதமாக நம்ம வந்து பார்க்க விரும்புகிறேன். ஸோ ஒரு நிர்வாகமும் ஒரு பெய்ட் லீவ் கொடுத்து பேஷண்ட்டை வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். ஸோ தட் ஹி கேன் ஐசோலேட். அவன் ஐசோலேட் பண்ணாலே ஒரு 1000 பேருக்கு பரப்பாமல் இருப்பான். இப்போ அவன் ஐசோலேட் சரி அதே தானே அவன் வராங்கன்னா நீங்கள் ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு குடிமகனா மற்றவங்களுக்கு பரப்பக்கூடாதுன்ற ஒரு பேசிக் ஒரு ஹியூமனிட்டி இருந்ததுன்னா போதும். நீங்கள் ஒரு டபுள் லேயரோ ட்ரிபிள் லேயரோ மாஸ்க் போட்டுட்டு வேலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு பரப்ப மாட்டீங்க. இரும்புறது இருந்தால் ஒரு பொது ஒரு மேலே இடத்துல ஒரு ஓப்பன் ஏரில் போய் ஒரு 2 இரும்பு இரும்பிட்டு திருப்பி மாஸ்க் போட்டுட்டு வர்றது வந்து நல்ல மூவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மக்கள் செய்யணும்னு ஆசைப்படுறேன் சார். இப்போ முக்கியமாக ஒரு விஷயம், முன்னாடி கோவிட் வந்து பீக்கில் இருந்தபோது கோவிட் டெத்ஸ் அப்படின்னு வந்துடுச்சு உடனே வந்து டோட்டலாக ஐசோலேட் பண்ணுவாங்க. அந்த டெட் பாடியை வந்து கூட வந்து யாரும் பார்க்கவே கூடாது, உறவினர்கிட்ட கொடுக்காம கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. பட் இன்னைக்கு அது வந்து ஓரளவுக்கு ஜென்ரலைஸ் ஆகிடுச்சு. கோவிட் அப்படிங்கிறது நம்ம ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் மாறினதுக்கு அப்புறம் இன்னைக்கு இப்போ ஒரு கேப்டன் வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டு இறந்திருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில அந்த டெத்துக்கு போகலாமா, யாரும் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அந்த உடலை வந்து பூத உடலை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இயல்பாக வந்து அழகாக ஒரு பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி தான் நீங்கள் அழகாக கேட்குறீங்க. ஏன்னா கோவிட் ஸ்டார்டிங்கில் வரும்போது உங்களுக்கு தெரியும் இட் வாஸ் அ நியூ வைரஸ். ஓகேங்களா? அப்போ யாருமே அந்த இடத்துக்கு ஏன் போகக்கூடாதுன்னாங்கன்னா அந்த டெட் பாடியிலேருந்து பரவோன்ற ரீசன் இல்லாமல் அது அந்த ஹேண்ட்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்லேருந்து உங்களுக்கு பரவலாம், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் போடுற காஸ்டியூம்ஸ்லேருந்து உங்களுக்கு பரவலாம். ஏன்னா சர்ஃபேஸ் கண்டாமினேஷன் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அவங்கள கட்டி பிடிச்சி அழுவோம், கூட இருக்கவங்களாம் வந்து விடுப்பா பரவாயில்லப்பா அப்படின்வாங்க, கட்டி பிடிக்க வேண்டியது இருக்கும், கை கொடுக்க வேண்டியது இருக்கும், அழ வேண்டியது இருக்கும், மூக்கை தேய்க்க வேண்டியது இருக்கும், கண்ணை தேய்க்க வேண்டியது இருக்கும், 1000 பிரச்சனை இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு பரவோன்றதுனால அப்போ ஒரு புது வைரஸாக இருந்ததுனால கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக அந்த டெட் பாடிஸை கூட ஐசோலேட் பண்ணி ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸே அதை டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அதாவது ஹெல்த் கேர் ஒர்க்கர் டாக்டர் சிஸ்டம்ஸை சொல்ல இந்த நம்மளோட சிஸ்டமில் வேலை செய்கிற நம்ம வார்ட் பாய்ஸில் ஆரம்பித்து இந்த மார்ச்சரியில் ஒர்க் பண்ணுறவங்க ஆரம்பித்து அவங்களே அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேக்சினேஷன்ஸ் போட்டிருக்கோம், தடுப்பூசி டபுள் டோஸ் போட்டிருக்கோம் போது அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம்
தகுடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ கோவிட் வந்து விஜயகாந்த் சார் இறந்திருக்காரு, அதனால அவர் வந்து இறந்த நிலைமையில எல்லாருக்கும் பரப்புவாரான்றது கண்டிப்பாக கிடையாது. ஈஸ் வந்து டெட். இப்போ அவர் மூச்சு கூட விட மாட்டார். ஸோ மூச்சு விடலைன்னா எப்படி பரவும், இரும்புலன்னா எப்படி பரவும்? ஸோ அவர்னால பரவுறதுலாம் கூடாது, பட் ஆகாது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூட இருக்கிறவங்க யாராவது இன்ஃபெக்டடாக இருப்பாங்க, இல்லைன்னா திருப்பி ஒரு இடத்துல கூட்டம் வரும்போது இவர் கூட இருந்தவங்களுக்கு வந்து ஒரு இருமல் சளி இருந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த க்ரௌடில் வேற யாருக்காவது இருந்தால் அவங்க மூலயமா பரவ வாய்ப்பு இருக்கும். ஸோ கேப்டன்னால ப்ராப்ளம் வரும்ன்றது வந்து கிடையாது. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி டாக்டர் உங்களுடைய தகவல்களுக்கு. இறுதியாக வந்துட்டு மக்களுக்கு இது மூலியமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து இந்த கோவிட்ஸ் பரவுறது அப்படின்றது நீங்கள் அச்சம் கொள்ளணுமானா வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிடையாது. WHO என்ன சொல்லியிருக்குன்னா, இட் இஸ் a variant of interest, it is not a variant of concern. அப்படின்னா என்னென்னா வந்துட்டு இதை பயப்படுறதுக்கான வேரியண்ட் கிடையாது, இது வந்து தெரிஞ்சுக்கோங்கன்றதுக்கான வேரியண்ட் தான். வேரியண்ட்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம புதுசாக பரவி இருக்கிற இந்த ஜேஎனோட வேரியண்ட்டை சொல்ல வரேன். இது ஆமிக்ரானோட ஒரு சப்டைப் தான். அதனால் வந்துட்டு புதுசாக ஒரு ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்காது. ஆமிக்ரான் என்ன இருந்ததோ அதே ஃபியூச்சர்ஸ் தான் இருக்கும். ஆமிக்ரானுக்கும் சேர்த்து தான் நம்ம தடுப்பூசி போட்டிருக்கோம். அதனால் நம்ம தடுப்பூசி இதுக்கும் ப்ரொடெக்ஷன் வரும். ஆனால் முக்கியமான விஷயம், இந்த வயசு முதியோர்கள், எதிர்ப்பு சக்தி கேப்டன் மாதிரி சார் மாதிரி இருக்கிற எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க, லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் திருப்பியும் கோவிடோட ஒரு பூஸ்டர் டோஸை போடுங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை இந்த மரணம் வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த குரூப் வந்து கோவிடோட பூஸ்டரை போட்டுருங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேட்டஸ்ட்ரோஃபிக் ஈவெண்ட் வந்து நடக்காமல் இருக்கும் அப்படின்றதான் சொல்கிறேன். அதை தாண்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப வருத்தமான தினம், ஒரு கருப்பு தினம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. வாய்ப்புக்கு நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். South India's #1 travel brand. பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க, தினமும் புத்துணர்ச்சியோட உங்களால தொடங்குங்க.